எதுவுமே இல்லைங்க. நியூ ஆக்ஷன், ஃப்ரெஷ் டீம், எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க. அண்ட் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு டோர்னமெண்ட்டில், இன்னும் கேம்ஸ் இருக்குது. நீங்கள் பிளானிங் நார்மலாக இருக்கும், ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம். ஸோ அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணலாம். ஃப்ரெஷர்ஸை ஹேண்டில் பண்ணுறது எப்படி? ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான், ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க அவங்கள. ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, நான் அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். பட் சொன்ன மாதிரி டைம் ஆகும் அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு. பட் மோர் ஆஃப் த நாட் ஃப்ரெஷர்ஸ் ஹேண்டில் பண்ணுறது இன்னும் ஈஸின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க என்ன ரோல் கொடுத்தாலும் எடுக்க. ஸோ நார்மல் எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதே மாதிரி. டிஎன்பிஎல் வந்து ரொம்ப இப்போ கரண்டாக வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்கு சார் கரண்ட் கடந்த சீசனுக்கு இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது? ஸ்டாண்டர்ட் வந்து டிஎன்பிஎல் குவாலிட்டி ஆல்வேஸ் பீன் குட். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் ஐபிஎல் ஆடி இருக்காங்க. ஸோ வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து தான் இருப்பாங்க எவ்ரி இயர். அண்ட் நிறைய பேர் வந்து இந்தியாவுக்கும் ஐபிஎலுக்கும் ஆடுறது திண்டுக்கல் கூட இதாயிடும். நெக்ஸ்ட் எந்த மாதிரியான வியூகத்துல அடுத்த மேட்ச் ஒன்று மேட்ச் என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் பண்ண பார்ப்பேன். நத்திங் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ண மாட்டோம். அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள். அதனால தான் சக்ஸஸ் கொடுத்துருக்கு லாஸ்ட் 4 years. அவ்வளோவா சேஞ்சஸ்லாம் பண்ணதில்லை. ஒரு 2 லாஸ்னாலலாம் சேஞ்சஸ் பண்ணதில்லை அவ்வளோவா. முடிஞ்ச அளவுக்கு அதே தான் ஃபாலோ பண்ண பார்ப்போம். ஒரு நாள் ரிசல்ட் வரல, கரெக்ட். பட் நாங்கள் ஒரு ப்ராசஸ் செட் பண்ணி இருக்கோம், அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும். அந்த மாதிரி 11 பேர் ஆனது. பட் ஹரி சார் சொன்ன மாதிரி கிரிக்கெட்டுக்கு அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்குது. அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்டில் ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது. பட் ஆல் தியர் ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமாக இருக்குது. ஃபீல் சேட் ஃபார் எவ்ரிபடி. பட் இந்த மாதிரி அடுத்த வாட்டி நடக்கக்கூடாதுன்னு எல்லாரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.